1973 வந்து 543 சீட்டா மாத்தினாங்க. அதை கம்ப்ளீட்டா 25 வருஷத்துக்கு அப்படியே ஃபாலோ பண்ணணும்னு அமெண்ட்மெண்ட் 42ல இது கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா 2001 மக்கள் தொகை கணக்கெடுப்பு பொறுத்து 2002ல இந்த டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறது பண்ணாங்க. அப்பவும் சீட்ஸ் எதுவும் சேஞ்ச் பண்ணப்படல. 543 சீட்ஸ் அப்படியே தான் இருந்தது. அந்த பவுண்டரிஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணாங்க. அட் தி சேம் டைம் அதுக்கப்புறம் அப்பவும் டிசைட் பண்ணது என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 25 வருஷத்துக்கு இதை ஃப்ரீஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. 2026க்கு அப்புறம் எடுக்கிற சென்சஸ் பொறுத்து இந்த டீலிமிட்டேஷன்ஸ் பண்ணணும் அப்படிங்கறத சொல்லியிருந்தாங்க. இந்த இடத்துல ஒரிஜினலா 2021ல வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிறது நடத்தி இருந்தா ஆப்வியஸா 2026ல இந்த டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறது பாசிபிலிட்டியில வந்திருக்கவே இருந்திருக்காது. ஏன்னா 2026க்கு அப்புறம் இருக்கிற மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்கிறதுல வச்சு டீலிமிட்டேஷன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் 84th அமெண்ட்மெண்ட்ல பண்ணியிருக்காங்க. அப்படி பாத்தீங்கன்னா 2031ல தான சென்சஸ் திரும்ப எடுப்பாங்க. 2026க்கு அப்புறம் அந்த 31 சென்சஸ் வச்சு 2034 எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த டீலிமிட்டேஷன் அப்படிங்கறது பண்ணிருக்கலாம். பட் ஆனா இப்போ என்ன 2021 அப்படிங்கிறது 26க்கா மாத்தி வச்சிருக்காங்க. எதனால கோவிட் சிச்சுவேஷனால. பட் 2026ல அந்த சென்சஸ் எடுத்தாங்கன்னா அந்த சென்சஸ் வச்சு டீலிமிட்டேஷன்ங்கிறது உடனே அடுத்த வருஷமே பண்ணிரலாம்ல. அந்த டீலிமிட்டேஷன் பண்ணாங்கன்னா 2029 எலெக்ஷன்ல இந்த டீலிமிட்டேஷன்ஸ் தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கிறது வந்து மேபி சப்போர்ட்டிவா அமையலால ஒரு பர்டிகுலர் கட்சிக்கு. சோ அந்த கருத்தை வச்சுட்டு தான் இந்த மாதிரி டீலிமிட்டேஷன்ஸ் வந்து ஃபேரா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு என்னெல்லாம் பண்ணுங்கிறதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்டெப்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த 2026 சென்சஸ் பொறுத்து மாத்தும் போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா சதர்ன் ஸ்டேட்ஸ் எல்லாம் ரொம்ப பாதிக்கப்படும். இந்த சதர்ன் ஸ்டேட்ஸ் எல்லாம் ரொம்ப பாதிக்கப்படும், சீட்ஸ் கவுண்ட் குறையும் அப்படிங்கிற ஒரே சிச்சுவேஷனுக்காக தான் 2002லயும் இந்த டெசிஷன் எடுத்தாங்க. 25 இயர்ஸ்க்கு புஷ் பண்ணி வச்சது. அதாவது அதர் ஸ்டேட்ஸ் எல்லாம் வந்து அதிகப்படியான சீட்ஸ் கிடைக்கும், இங்க சதர்ன் ஸ்டேட்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியா கிடைக்கும். இந்த இடத்துல தமிழ்நாடோட நோக்கம் வந்து தொகுதி மறுசீரமைப்பு வேணாம் அப்படிங்கிறது கிடையாது, ஃபேர் ஷேர் இருக்கணும் அப்படிங்கிறது தான். கஷ்டப்பட்டு மக்கள் தொகை குறைப்பு அப்படிங்கறது கொண்டு வந்த நம்ம ஸ்டேட்ஸ் எல்லாமே பாதிக்கப்படுது. ஆனா அதுக்கு எந்த ஒரு மெஷர்ஸுமே எடுக்காம நார்தர்ன் ஸ்டேட்ஸ் வந்து அதுக்கு பெனிஃபிட் ஆகிறது என்ன விதத்துல நியாயம் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க.